வணக்கம். நம்ம தொழில்துறை அமைச்சர் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க சிவகாசி தானே, சிவகாசியினுடைய மாநகராட்சி கமிஷனருக்கு போன் அடிக்கிறாங்க. எங்க தெருவுல லைட் எரியலன்னு. அவருக்கு ஒரே ஷாக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நாளா கவுன்சிலர் போன் பண்ணுவாங்க, இல்ல பொதுமக்கள் தான் போன் பண்ணுவாங்க. தொழில்துறை அமைச்சர் நேரடியா தெருவுல லைட் எரியலன்னு சொல்றாங்களேங்கிறது அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அவங்க தான் பண்ணாங்களா, வேற எவனா கலாய்க்கிறானு கூட நினைச்சிருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில தன்னுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய அலுவலர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. இப்ப நம்ம வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். பள்ளிக்கூடத்துல ஆய்வு எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியில வந்த உடனே அவங்களுடைய உதவியாளர் சொல்றாரு, திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த மாதிரி அமோனியா கசிவு நடந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த குடும்பத்துக்கு எல்லாம் ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா கேட்கறாங்க, நம்ம ஏன் போகணும், அது அந்த துறை அமைச்சர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவரு, அம்மா அது நம்ம துறை தான்மா, நீங்க தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான், அப்படியா, நான் தொழில்துறை அமைச்சரா, முதல்ல சொல்ல வேண்டியதானே. காலையில நான் பாட்டு கல்வித்துறை அமைச்சர் நினைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எங்க போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா லகட பாண்டியா அப்படின்னு திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிடையாது, நம்ம தொழில்துறை அமைச்சர். சரி, திருவள்ளூர் மாவட்டத்துல போய் அந்த மக்களை விசிட் பண்ணுவோம்னு கிளம்பிருக்காங்க. கிளம்பும் போது இந்த மனசோத்தர் இருக்காருல சீமான்ட்டு, அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, தொழில்துறை அமைச்சரோட வேலை பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு நடத்துறதா வேலையா, திருவள்ளூர் மாவட்டத்துல இப்ப தொழிற்சாலையில நடந்துருச்சு, அதை போய் உங்களுக்கு பாக்குறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை நம்ம பார்த்துட்டு இனிமேல் போய் நம்ம துக்கம் விசாரிச்சோம்னா, அவரு சொன்னதுனாலதான் போய் துக்கம் விசாரிச்ச மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அப்புறமேல் போய்க்கலான்னு போறாம கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் சிவகாசிலேயே மட்டம் போட்டு அதை வச்சு நான் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. அவரு என்ன பண்ணிருக்காரு, காலையில எந்திரிச்ச உடனே காவல்துறை அதிகாரிகளோட மீட்டிங் ஒண்ணு போடலாமா, இந்த திமுக காரங்களாம் ஒரு வழி பண்ணணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாதான் எல்லாருக்கு மேலே வழக்கு போடுறதுக்கு சௌரியமா இருக்கும், அதனால காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடத்தலான்னு ஆதவருக்குன்னா தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க முதலமைச்சர் கிடையாதுயா, நீங்க முதல் போட்ட அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஓஹோ நம்ம முதலமைச்சர் இல்லையா, முதல் போட்ட அமைச்சரோ, இதை மறந்துட்டோமே, நல்ல வேலை நம்ம ஏதாவது நடத்திக்கணும்னா விஜய் என்ன கோச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்ட்டு அந்த எச்சத்திலையும் கனவுலையும் எல்லாத்திலையும் முதலமைச்சராகவே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. யாரு, ஆதவர்ஜினா. அப்புறமேல் உதவியாளர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்காரு, நான் என்ன அமைச்சர்னு கேட்டுக்காரு. ஐயா நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரியா, நம்ம ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓ அப்படியே சொல்றியோ, சரி சரி, இந்த காலேஜில் நடக்கிற விளையாட்டு, பெரிய பசங்க விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் நம்ம போவேனா, அதெல்லாம் மக்கள் மத்தியில பிரபலமாவது, விளம்பரம் அதிகமா கிடைக்காது, மக்களை டச் பண்ண முடியாது. அதனால அந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போனா சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டுலாம் இருக்கும்ல, சின்ன பசங்க மாரத்தான் ஓடுறது, அந்த மாதிரி சின்ன பசங்க ஸ்கூல்ல சாப்பிடுறது, இதெல்லாம் போய் நம்ம பார்த்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டா போதும் அப்படின்னு அதுக்கப்புறமேல் தான் அவர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் அவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கான். ஐயா ஐயா நீங்க முதலமைச்சர் இல்ல, ஐயா ஐயா நீங்க முதலமைச்சர் இல்லைன்னு அப்பவும் ஞாபகப்படுத்தினாதான் அவரோட வேலையை பாக்குறாராம். இல்லைன்னா முதலமைச்சரோட வேலை என்னென்னமோ அதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் அவர் வேகமா போறாராம். செங்கோட்டையன் காலையில எந்திரிச்ச உடனே தன்னுடைய உதவியாளருக்கு சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறையில நம்ம செக்ரட்டரி சொல்லியிருந்தோம்ல, மாணவர்களுடைய அடையாள அட்டையில சாதி பேர் போட சொல்லி போட்டிருந்தோம்ல, அது என்னாச்சுன்னு போய் கேட்கலாவா அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு காலையில். அதுக்கப்புறம் உதவியாளர் சொல்லியிருக்காரு, ஐயா அதை நம்ம போய் செய்ய முடியாது, ராஜ்மோகன் ஏதாவது கோச்சுக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ராஜ்மோகன் எது கோச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்காரு. ஐயா அவர் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்படியா, அப்ப நான் யாரு அப்படின்னு இருக்காரு. ஐயா நீங்க வருவாய்த்துறை அமைச்சர். அப்படியா, நல்ல வேலையா போச்சுப்போம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் வேற கொடுத்துருமே அப்படின்னு இருக்காரு. நம்முடைய முதலமைச்சருக்கே சுத்தமா அவர் முதலமைச்சர்ங்கிறதே மறந்து போச்சு. ரொம்ப நாளா அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, காலையில வர்றாரு சாயந்தரம் போறாரு, காலையில வர்றாரு சாயந்தரம் போறாருன்னு அவர் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்களா. இப்ப என்ன பண்றாருன்னா, எக்மோர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்றது, கடல் நீரை குடிநீர் திட்டத்தை போய் விசிட் பண்றது, இது மாதிரி மாநகராட்சி மேயர் என்னென்ன வேலை பண்றாரோ அதை மட்டும் தான் பண்றாரு. சென்னையை விட்டு வெளியே போறதே இல்லை. அவர் சென்னையை விட்டு வெளியே போனா அங்க அவருக்கு ஸ்டேஜ் போடணும், கையில பேப்பர் கொடுக்கணும், நீங்க முதலமைச்சர்னு அவருக்கு சொல்லணும், அப்படிலாம் சொன்னாதான் அவர் வெளியிலேயே போறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அவருக்கு போட்டி யாரு தெரியுமா, மேயர் பிரியா தான். இப்ப பெரிய ஆளு சென்னையில விஜய் அவர்களா அல்லது மேயர் பிரியா வாங்குற போட்டி தான் நடக்குது. சுத்தமா முதலமைச்சரே மறந்துட்டு மேயர் என்னென்ன வேலை செஞ்சிருப்பாரோ அதெல்லாம் செய்யறாரு. மேயர் பிரியாவுடைய வேலையெல்லாம் அடிக்கடி வீடியோ எல்லாம் பார்த்துப்பாரு போல. நம்ம ரேஞ்சுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்கும் போய் அவங்களோட எல்லாம் போட்டி போட வேண்டாம், அதனால நம்ம மேயர் பிரியா கூட போட்டி போடலாம்னு சொல்லி முழுக்க மனசுல மேயராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். எங்க போய் முடிய போதே தெரியல. இப்ப உதவியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய குழப்பம். இப்ப முதலமைச்சருக்கு கூட இருக்கிறவருக்கு இன்னமும் சொல்லலையே அவங்க கிட்ட போய், ஐயா இது மேயரோட வேலை, இது நம்மளாம் செய்யக்கூடாது, இது நம்ம எப்பயாவது செஞ்சா போதும், விசிட் பண்ணா போதும், தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, தமிழ்நாட்டை போய் பார்க்க வேண்டிய இடம் எத்தனையோ இருக்குது,
தமிழ்நாடு முழுக்க நம்ம போகணும். ஏன் முதலமைச்சர் அவர் கூட இருக்கிற உதவியாளர்கள், முதலமைச்சர் கூட இருக்கிற செக்ரட்டரி, உதவியாளர்கள் யாருமே அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டோம், சொல்ல பயம். சொன்னா முதலமைச்சர் எப்படி அது சொல்றது? அவர் திருப்பி நீ மலையேறு ரொம்ப படிச்சுட்டோம் திமிர உனக்கு வேலை பாரு எனக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு பயந்துக்கிறாங்க. அவங்க முதலமைச்சருக்கு கூட இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா எங்க போய் பார்த்தா என்ன, சட்டசபையில பேசினாலும் சரி, சென்னைக்குள்ள போய் ஆஸ்பத்திரியில பேசினாலும் சரி, பள்ளிக்கூடத்துல போய் பேசினாலும் சரி, அதை கட் பண்ணி ரீல்ஸா போட்டா பொது தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருது. மக்கள் பாத்துறாங்க. இந்த ஓட்டு போட்ட மக்கள் வந்து ரொம்ப அறிவாளிங்க இல்லையா, அவங்க எல்லாரும் முதலமைச்சர் என்ன வேலை பார்க்கறாரு, அப்பா எப்படி போய் ஆய்வு பண்றாரு பாரியா அப்படின்னு மெச்சுவாங்க, நம்புறாங்க. அதனால அவங்களும் அதை கவனிக்கிறது இல்ல, அவங்களும் அதை பார்க்கறது இல்ல. பாத்தீங்களா, எல்லாருக்கும் ஒரே பரவாதி தான். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எல்லாருக்குமே இந்த பள்ளி கல்வித்துறை மேலேயே ஏன் கண்ணு, ஏன் குழந்தைகிட்டே விளையாடுறாங்க, ஏன் வந்து ஆசிரியர்களே மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க எல்லா அமைச்சர்களுக்குமே சின்ன வயசுல வந்து எப்படியாவது வாத்தியார் ஆயிரணும், பசங்களை எல்லாம் மிரட்டணும், பசங்களை அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குது. அது நடக்கல. அதனால வந்து அமைச்சர் வந்து பிறகாது அந்த ஆசை வந்துருச்சு. இப்ப பாருங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எடுத்துங்க, அவர் வந்து உதவியாளர் வந்து கூப்பிட்டுருக்காரு. இந்த ஒலிம்பிக் போட்டி, ஒலிம்பிக்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கூட வச்சிருக்கிறோம், இது மாதிரி பெரிய போட்டி நடக்குது அப்படின்னா அவர் அங்க போக மாட்டாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு. அவரு வந்து குழந்தைகளை தான் வந்து டார்கெட் பண்றாரு, பள்ளிக்கூடத்தை தான் டார்கெட் பண்றாரு. இந்த விஸ்வநாதன் சொல்லி ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆனா அவர் சின்ன குழந்தைங்க ஓடுற இடத்துல போய் அங்க போய் அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. எல்லாருக்குமே இதுல ஒரு கல்வி, எல்லாருக்குமே தாம் என்ன துறைங்கிறதே சுத்தமா மறந்துட்டாங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்குமே ஞாபக மறதி நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடிக்கடி மறந்துடுறாங்க. அவங்க ஞாபகப்படுத்துறதுக்குன்னே தனியா ஒரு ஆள் வேணும். ரெண்டாவது, எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்து மேலேயே கண்ணா இருக்குது. பள்ளிக்கூடத்தை வந்து ஏதாவது பண்ணணும், பிள்ளைங்களை வந்து மிரட்டணும், வாத்தியாரங்களை பண்றங்கிற எண்ணத்திலே தான் போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறை எதுன்னு தெரியல, அவங்க என்ன வேலை பண்ணணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, மேடையில் என்ன பேசணும் பேசக்கூடாது, எதுவுமே இல்லாம சுத்தமா அந்த அம்னீசியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிகப்பெரிய மறதி நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லார் மனசுக்குள்ளாரையும் வந்து எப்பயோ வந்து நீங்க டீச்சர், நீங்க ஸ்கூலுக்கு போகணும், நீங்க பாடம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள யாரோ வந்து சந்தானப்படத்துல சொல்லுவாங்கல்ல, யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழக அமைச்சர்கள் எல்லாருடைய மனசையும் நீங்க டீச்சர்னு எல்லாம் யாரோ வந்து உள்ள திணிச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் ஸ்கூல்லயே கிடையா கிடக்குறாங்க. நம்ம தொழில்துறை அமைச்சர் இந்த அம்மாவோட துறையை முழுமையா ஆதவர்ஜினா தான் வந்து பாக்குறதா வந்து நமக்கு தகவல் வந்துருக்கு. ஏன்னா அவருக்கு தான் அந்த தொழில் நடத்துறது அதெல்லாம் நல்லா தெரியும். நிதியமைச்சருடைய துறையை வந்து பாத்தீங்கன்னா, நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு நிதியமைச்சரை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. அது வந்து செங்கோட்டையன் பாக்குறாருன்னு தகவல் நமக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த புதிதா இருக்கிற டில்லி சரத் அவரோட துறையா இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து வேற ஒரு அமைச்சர்கள் முக்கியமான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து சும்மா போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா இளைஞர்களை போடணும், புதியவர்களை போடணும் அப்படின்றதுக்காக ஒரு கணக்குக்கு போட்டு தானே ஆகணும், அப்படி போட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த கீர்த்தனா மாதிரியான ஆட்கள் வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா அவங்கள மிரட்டலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க வீடியோ எடுக்கலாம், மற்ற இடத்துக்குலாம் போக முடியாது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் பண்றாங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாருக்குமே நம்ம என்ன துறை நமக்குங்கிறதே சுத்தமா மறந்து போச்சு. கருத்துக்களை பதிவு செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.